இல்ல பண்ண. மேட்டர் ஓகே. எனி ப்ராப்ளம்? ஓகே. ஏன் உள்ள வரல? இந்த சிம்பிள் மேட்டருக்கெல்லாம் நான் வரணுமா? அது இல்லாம சுண்டுவேல் ஒரு சின்ன புண்ணு, அதனால ஹேண்ட் ஒர்க் பண்ண முடியல. லெக் ஒர்க்னா ஓகே. போலாமா? அந்த புறம்போக்கு நாய பின்னாலே ஓடி வர சொல்லு. டேய் பின்னால வாடா. மேட்டர் கிராண்ட் சக்சஸ். முதலாளி புடிங்க. பொட்டி நிறைய பணம், டாக்குமெண்ட். இப்ப நம்ம ஆள் ரொம்ப சேஃப். முஸ்தபா நினைச்சா முடிஞ்ச மாதிரி. வாப்பா. முஸ்தபான்னா வெள்ளிக்கிழமை நமாசு, ஞாயிற்றுக்கிழமை தமாசு. வெள்ளிக்கிழமை ஆயுதத்தை தொடமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பாட்டில தவிர வேற எதையும் தொடமாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தும் தொழில இறங்கியிருக்கேன்னா அது உனக்காகத்தான் வாப்பா. ஏன் வாப்பா, அல்லாவுக்கு மேல. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்க பெரியவரே. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை மன்னிக்கிறதுக்கு இது என்ன மாதா கோயிலாடா? எப்ப அப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டியோ இனிமே அந்த சீட்ல உட்காரத்துக்கு நீ லாய்க்கு இல்ல. சர்வைவல்னு வரும்போது நான் சென்டிமெண்ட் பாக்குறது கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் என் குடும்பத்தோட தலைமறைவாரு. அதுக்கு முன்னாடி தலையை நீட்டின என்ன வைக்கிறது கூட தலை இல்லாம பண்ணிடுவோம். ஓடனாய ஓடனா. இப்ப இவனுக்கு பதிலா நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது நம்ம ஆளா இருந்தா நல்லது. மேல இடத்துல சொல்லி உடனடியே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாப்பா. நம்ம செல்லப்பாவே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா போகுது. ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. இத நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கூட்டத்திலேயே கடகடான்னு கையெழுத்து போட தெரிஞ்சவன், கடகடான்னு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான். அதை விட முக்கியம் பர்சனாலிட்டி எனக்கு தான் இருக்குது. ஒன்ன தவிர இது வேஸ்ட் டிக்கெட் விடு. நான் வரேன் பாப்பா. பாப்பா, நாளைக்கு போஸ்டர்லயே ஆர்டர் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நமஸ்காரம். இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்னன் சீட் இருக்கே, அதுல இன்னையில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? நான் தான்ப்பா. வணக்கம். வணக்கம். நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும். ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்ன. அவர் மகான். காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பாத்தீங்களா? மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு இருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர். சொல்றத கேட்டா கூட்டாக்கு. நமக்கு அரசாங்கம், மந்திரி, முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு, மத்தத மேனேஜர் பாத்துக்குவான். மாலு நிறைய கிடைக்கும். மால்னா மாமூல், சம்திங். தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இத பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள். இந்த ஃபைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில்ல இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம், கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா. இவன் என்ன கோயில் குளங்கிறான்? வாயை மூடிட்டு சும்மா கேட்டுறா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியறார், ஆனா பாஷை மாத்திரம் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது, கம்பெடுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வே? ஓன்னு அழுதுருவேன். டேய், உன்னை பொளந்துருவேன். ஒன்னு ஒத்துப்போ, இல்லன்னா ஓடிப்போ. அப்ப இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறேன்டா. சுந்தரேசா, பார்த்தா அப்பாவியா தெரியற. உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு, பாக்குற வேலை புதுசு, பழகுற சகாக்கள் புதுசு. உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். உன்னை நீ மாத்திக்கிட்ட இங்க வேலை பார்க்குற அத்தனை குடும்பமும் பிழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. குட் மார்னிங். சாமியே சரணமையப்பா. நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். லார்ண்டு அடிக்க போனேன், லவ் அடிச்சிட்டேன். பக்கத்துல இருக்கேனா லார்ண்டு லவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
L for Lakshmanan, L for Lalita, L for love, L for Lord. L for loose. Good morning, sir. வந்துட்டான்ல, இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன். என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான்? நாட்டுல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. தக்காளி சமயத்துல 15 ரூபா விக்கிதான். ஆட துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விக்கிதான். இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா? இன்ஜினியரிங் சீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா? 1 லட்சம் ரூபாய். 96% வாங்கினாலும் சரி, சுந்தரேசன் மவனா இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய். என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றியே முஸ்தபா. நான் நிழல் இல்ல, நெஜம். இப்போ உன் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். முஸ்தபா, என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டியே. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணாம், கையெழுத்த ஒழுங்கா போடு. இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? டே குடாக்கு, நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துரு. உன் பங்கு அங்க சீட்டு கொடுக்குறான் பாரு ஒரு குடாக்கு, அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம். அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா. மரியாதையா நீ கையெழுத்து போடு. என்ன திருக்கு திருக்குன்னு முழிக்கிற, புரியுதா? லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன, என் சார்புல நீ வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. யோ, லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா? இன்னும் கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு. நீயும் பொழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற. கொஞ்சம் சொல்ல பண்ண சுந்தரேசா, உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா. ஏன் தெரியுமா? நான் மனசறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறதில்ல. நான் தெய்வத்தை நம்புறவன். டேய் குடாக்கு, கையெழுத்து போட்டு போடா. சொல்ல பண்ண போடா. என்ன முஸ்தபா, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துன்னு எங்க கிளம்பிட்டனே? ஏதாவது புனித பயணம் புறப்பட்டியா? வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக ஹஜ் யாத்திரை போறியா? ராசா, ஓ ரூம் இது. ஆஹா, இனிமே அது நம்ம ரூம். பொட்டி எடுத்துக்க, நம்ம ரூம் போலாம். எடு. இன்னையில இருந்து கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். வா. ஐயோ, பாக்கியம், இப்ப உனக்கு ஒண்ணு ஆயிட்டே. இதுக்கு மேல என்னென்ன ஆகணும்? அவன் என்னத்துக்கு நம்ம ஆத்துக்கு வந்து தங்கணும்? என்னடி என்ன போட்டு இந்த உழுக்கு உழுக்குற? நான் என்னமோ ஆசை ஆசையா அவனை லெட்டர் போட்டு கூப்பிட்ட மாதிரி என்ன கேக்குறியே? அவன் எங்க நம்மள பேச விட்டான்? அவனை முதல்ல வெளிய போ சொல்லுங்க, வெளிய போ சொல்லுங்க. கட்டாதரி, அவன் நமக்கு உதவி பண்றவன். அந்த இழவை எல்லாம் வழக்கம் போல வெளியில இருந்து பண்ணலாமே. அவன் யாரு நம்ம யாருன்னா இதெல்லாம் எப்படி சரியா வரும்? வேண்டாம் டி, அவன் முரடன் முத்து. முத்துவா இருந்தா பரவாயில்லையா? இவன் முஸ்தபா. புரியுறது புரியுறது, உன் சங்கடம் புரியுறது. நான் எப்படியாவது பேசி சரி கட்டி அவனை வெளியில அனுப்பிடுறேன். ஆமா. ஐயோ, தண்டக்கணக்காரன் வரான். முஸ்தபா, தைரியமா சொல்லுங்க. முஸ்தபா, முஸ்தபா, நீங்க தங்க போறியா? ஆமா. எனக்கு அதுல சந்தோஷம். ஐயோ, நீ அவளை பார்க்காத, அவளுக்கு பரம சந்தோஷம். ஆனா உனக்கு தான் சரிப்பட்டு வராது. ஏன்? இந்த வீட்ல கொசு கொசு ஜாஸ்தி. அது கொசு இல்ல, கொசு. மருந்தடிச்சா சரியா போயிரும். பெருச்சாளி தொல்லை அதிகம்பா. ஊரை கொள்ளடிக்கிற பெருச்சாலி கூட வாழ்ந்தவன்பா நானு. இத பாரு, நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவ, நாங்க வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவா. உனக்கும் எங்களுக்கு அது இல்ல தாயே. நீ அம்பாளை கும்புறவ, நான் அல்லாவை கும்புறவன். நீ காய்கறி கடைக்கு போவ, நான் கசாப் கடைக்கு போவேன். நீ கீதையை படிப்ப, நான் குரானை படிப்பேன். இதானே இடிக்குது. நான் இந்த வீட்டுக்கு காவலா கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கித்தான் ஆகணும். காரணம் எல்லாம் கேட்காத. முடிஞ்சா சந்தோஷமா ஏத்துக்க, இல்ல விதியேன்னு தாங்கிக்க. எங்கம்மா போய்கிட்டு இருக்க? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு. நீ டைப் படிச்சு கிழிச்சது போதும், போ உள்ள. அடுத்த மாசம் எனக்கு பரீட்சையாச்சே. நீ பாஸ். பரீட்சை எழுதாமலே நீ பாஸ். உனக்கு நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன். ஒரு மாறுதலுக்காக முதல்ல பாஸ் ஆயிட்டு அப்புறமா கத்துக்க. நம்ம ஊர் டிரைவிங் லைசென்ஸ் மாதிரி. போ உள்ள. போய் தொலையண்டி. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசையக்கூடாது. மன்னிக்கணும்,
உன்னை கேட்காம தும்மி தொலைச்சுட்டேன். உருப்படியா இருந்த உன் வேலைய ஊசலாடுது. இன்னும் உன் உடம்புல இருக்கிற குசும்பு அடங்கல இல்ல? महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे डोलास्तवयंकरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी सर्वदुःखहरे देवी அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते என்ன விஷயம் சொல்லு. காலங்கத்தல் இது என்ன சத்தம்? நாகூர் ஹனீஃபா பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டு. நான் உங்களை கேட்டேன். அல்லாவை நாம் தொழுதால் सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ என்னைக்கு அந்த தண்டக்கணங்காரனோட பாவை இந்த ஆத்துல பட்டதோ அப்புறம் ஏது நான் சுப்பிரபாத்தம் எல்லாம் என்னோட தலையில எழுத்து गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां இது சுப்பிரபாதம். உனக்கு வெங்கடாஜலபதி தெரியுமோன்னோ? யாரு நம்ம ஆபீஸ் பியூனா? அவன் கழிச்சட. நான் சொல்றது கடவுள் வெங்கடாஜலபதி. ஆஹா. நம்ம வாமர் சுவாமி இருக்காரு அவரோட. ம். கவனிச்சியா? முஸ்தபா நன்னா சுப்பிரபாதத்தை ரசிச்சு இது ரொம்ப அவசியம் அவருக்கு தெரிஞ்சு அதுக்கு இல்லடி. ஆகணும் ஏன்னா நாளைக்கு அவன் தானே ஐயோ ஐயோ, பகவானே, 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 ஈஸ்வரா, ஈஸ்வரா. குடிங்க. நாடா. காஃபி சூப்பர். இத பாருங்க இந்த டம்ளரை நீங்களே அலம்பிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஆத்துக்குள்ள வாங்க இல்லன்னா மத்த ஷோர் கூட கிடையாது. புதிய செல்லப்பா எங்கும் பணமழை பொழிகிறது என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபீசர் செல்லப்பா. குறைஞ்சது 5 வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்டை, பக்தியை உயர்த்தி கேட்ட உத்ராட்ச கொட்டை, பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழல மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பான்னு. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. ஆனா ஒன்ன சொல்லனே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. ஏன் உனக்கு படிப்பு பத்தலையா? என்ன படிப்பத்துல ஊழல் பண்றதுக்கு பாரின் போய் PhD படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்கார உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. பேர் எடுத்துக்க இந்த லொள்ளு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூல கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன் இருக்கிற குப்பையை அள்ளுங்கடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆள மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஸ்மால உட்கார்ந்து கையெழுத்து போற சீட்டு தானையா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. செல்லப்பா. என்ன வேலையில் அவ்வளவுதானே? முஸ்தபா, நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்துறதுக்கு வழியை பாரு. என்ன வழியை பாக்குறது? இந்த வழி வாங்கடா. வராமப்பா. சார், இது ஐசி வார்ட். விசிட்டர்ஸ் நாட் அலௌட். ஐஷி சார், ஓய் மேன், பார்வையாளர்கள் உள்ள போக கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஒன்லி பார்வை இல்லாதவங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்றீங்களா? யூ டாக்டர் இல்ல. யூ கம்பவுண்டர் இல்ல. யூ நர்ஸ் இல்ல. யூ யார் மேன்? வார்டு பாய். என்னது வார்டு நாயா? வார்டு பாயின்னு. திஸ் ஹாஸ்பிடல் பெல்காம் இல்ல. பெர்லின் இல்ல. ரோம் இல்ல. இத்தாலி இல்ல. மாஸ்கோ இல்ல. திஸ் நாட் அதர் கண்ட்ரி. ஆமாங்க. இது எங்கடா இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. அப்புறம் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசினா தகரப்பா மூஞ்சி? தமிழ்ல பேசுறா. திஸ் ஐசி. ஆமாங்க. யூசி ஐசி. not IC. Vitamin C. You outside wait C. Kuchi I stuffing C. I go inside C.
பாக்கியத்தம்மா, உன் புருஷனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜெயில தள்ளி முட்டி உடைக்கிறாங்க. ஐஸ் மேல உட்கார வச்சு மூஞ்சில பண்ணி மூத்திரத்தை ஊத்துறாங்க. ஆயுளா தூக்கான்னு தெரியல. அநேகமா தூக்குத்தான்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்க ஆத்துக்காருக்கு என்னாச்சு? அவர் என்ன பண்ண? கையை நீட்டி காசு வாங்கிட்டாமா. ஐயோ, என்னாச்சு? யார் நீங்க? டாக்டர் செல்லப்பா. நவ் அம்மா ஆல் ரைட். பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாங்களே, என்ன பண்ணீங்க? நீங்க கொடுக்கிறது விஞ்ஞான வைத்தியம், நான் கொடுத்தது அதிர்ச்சி வைத்தியம். ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அதிர்ச்சி வைத்தியமா? யா, பல மாசமா கை கால் விளங்காம படுத்திருக்கிறவன ஒரு சொறி நாய் துரத்துச்சுன்னா 15 அடி வாய்க்கால ஒரே ஜம்பல தாண்டி எகிரிடுவான். தட் இஸ் அதிர்ச்சி வைத்தியம். ஏற்கனவே சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், மூலிகை வைத்தியம்னு போட்டியா பல பேர் இருக்காங்க. நீங்க புதுசா அதிர்ச்சி வைத்தியம்னு எங்க வயித்து பொழப்ப கெடுத்துறாதீங்க. அம்மா ரெடி. நான் அழைச்சிட்டு போலாமா? தயவு செஞ்சு அழைச்சிட்டு போங்க. ஐ ஆம் விசிட்டிங் கார்டு. டாக்டர் செல்லப்பா, ABCDEFGH. அப்படின்னா மத்த டாக்டர் எல்லாம் பேருக்கு பின்னால இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்களே, அதெல்லாம் புரிஞ்சிட்டா ஜனங்க வைத்தியம் பாக்குறாங்க. அவங்களும் ஒரு குத்து மதிப்பா எழுதிருக்காங்க, நானும் ஒரு குத்து மதிப்பா எழுதிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்க டாக்டர்கள்ல யாருக்காவது அதிர்ச்சி வைத்தியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா அவங்கள நம்ம பக்கம் அனுப்புங்க. அம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஐயா, நான் வைத்தியம் பார்த்து அவங்களே கும்பிடுறீங்க. போருண்டா கண்ணா, கை வலிக்க போறது. பாக்கியம் நன்னா கேடி. நேக்கு நன்னா எடுத்துனா பகவான். நல்லா இருக்கேன். நீ எப்படி வெளில வந்த? நீ உள்ள போயிட்டல்ல, அவங்க வெளிய வந்துட்டாங்க. எல்லாம் இந்த டாக்டர் செல்லப்பா கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தான். என்னன்னா இது? உங்களை ஜெயில போட்டுட்டான்னு அவர் சொன்னாரே. அதுக்காக வருத்தப்படாதமா, சந்தோஷப்படு. ஜெயில பத்தி எங்க 2 பேருக்கு தான் தெரியும். பெரிய பெரிய தலைவர்களை, அறிவாளிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புற ஃபேக்டரி அது. இன்னும் 2 தபா சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு வைய, மிஸ்டர் சுந்தரேசன் மினிஸ்டர் சுந்தரேசனா கூட ஆகலாம். பாக்கியம், அன்னைக்கும் உயிருக்கு ஆபத்துனதும் நான் நில குலைஞ்சு போயிட்டேன்டி. நான் நானாவே இல்ல. அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பேசினேன், இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறது முஸ்தபா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதயா, நீ வெகுளியா. உன்னை இத்தனை நாளா மாமூல் வாங்குன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதே முஸ்தபா இப்ப சொல்றேன், நீ வாங்காத. என்ன மாதிரி புறம்போக்குங்க நாட்டுல பல பேர் இருக்கறனாலதான் ஜீவ நதியெல்லாம் வத்திக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி 4 சுந்தரேசன் இருக்கிறதுனாலதான் மெட்ரோ வாட்டர் தண்ணியாவது உருப்படியா கிடைச்சிக்கிட்டு இருக்கியா. என் மேல என்கொயரி கமிஷன் வைக்க போறாங்களாம். என்கொயரி கமிஷனா? அது ஒழுங்கா நடக்காதுங்கிறதுக்காகத்தான் என்கொயரி கமிஷன்லயே கமிஷன் ஒரு வார்த்தையை அவங்களே வச்சிருக்கானுங்க. நோ ஒரி. என்ன அரெஸ்ட் பண்ணாரே ராஜாராம், அவர் ரொம்ப கெடுபடியானவராமே. அணுகிற விதத்துல அணுகுனா கெடுபடி கூட எடுபடி ஆயிருவான். இன்னும் கொஞ்சம் கிட்ட அணுகுனா கெடுபடிய கொடுமுடிக்க அனுப்பி வைக்கலாம். ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். அம்பி, அப்பாவுக்கு அடிக்கடி குப்புன்னு வேக்குதுடா, மூஞ்சி தொடச்சு படுக்க வைங்க. ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வந்த? என்னையா மரியாதை இல்லாம நடந்துக்கிற? திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்க. வெளியே போ. அவுட். இந்த ஊமையோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. வில்லி ப்ளீஸ் கெட் அவுட். மரியாதை சொன்னா நீ கேட்க மாட்டே. வெளியே போடா. இப்ப வெளியே போக போறது நீதான்டா புறம்போக்கு. ஊமை பேசுதேங்கிற சாக்கில நீயும் ஊமையாகிட்டியா? டெலிபோன் மணி அடிக்குது, அத போய் எடு. இன்னும் பெரிய சாக்கு இருக்கு, போயிடு. என்னடா போஸ்? ஹலோ. ராஜாராம். எஸ் மிஸ்டர் ராஜாராம், உங்களை அத்திப்பட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். சார். சாரி சார், இது மேலிடத்து உத்தரவு. ப்ளீஸ் சார். மேலிடம் பேசிடுச்சா? அத்திப்பட்டியா? கந்தக பூமி, தண்ணி இல்லாத காடு வேற. சோறு தண்ணி இல்லாம உடம்பெல்லாம் ஸ்பாட்ஸா சுருங்கி பெட்டர் மேக்ஸ் லைட் மேண்டில் மாதிரி ஆகிடுவேன். அப்புறம் கண்ட வீட்டுல புந்து கண்டதை கேட்க முடியாது பாரு. கட்டில படுத்தேன்னு வையே, கட்டின பொண்டாட்டி கூட காலால எட்டி உதைப்பா. இந்த UIAABCD எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்காத, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுக்கே நீ கோவிச்சுக்கிறியே, முதல்ல ஆக்டிங் பண்ணி காட்டினே, அது என்னன்னு தெரியுமாடா? ரொம்ப ஆட்டப்படாதுன்னு ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கா. உனக்கு இருந்தது ஆட்டு வாழு, அதை வச்சுட்டு ஆட்டுன்னு ஆட்டுன, மேல் இடத்துல கைய வச்ச, முஸ்தபா தம்பிக்கு சவால் விட்ட, அதான் இந்த ஆடு பிரியாணி ஆயிருச்சு. சிவப்பு விளக்குக்கும் குத்து விளக்குக்கும் வித்தியாசம் தெரியாதவனி, ஆனா அதிர்ஷ்டக்காரன். அதான் உன் வேலைக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்க. பழைய முஸ்தபாவா இருந்தா உனக்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பேன். சங்குடா சங்கு. இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. யார் சொன்னது இல்லன்னு? முஸ்தபா ஆவடிடும்.
வாண்ணே வாப்பா அப்படி நல்லா இருக்குதா? ஃபைன். டுடே வாப்பாவுக்கு 62 பர்த்டே, அதாவது 64வது பிறந்த நாள் விழா. காடை, கௌதாரி, முயல், மட்டன், சிக்கன், ஃபிஷ், பீஃப், உனக்கு இஷ்டப்பட்ட விருந்த கேரையில அடிக்கிட்டு வந்திருக்கேன். வா வந்து ஒரு கட்டு கட்டிக்க. செல்லப்பா. என்னப்பா? என்னப்பா அது? டிபன் கேரியறப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போப்பா. ஒய் அவுட் கோயிங். இதெல்லாம் இங்க வச்சு சாப்பிட கூடாது. நீ சாப்பிடாத, தம்பி சாப்பிட்டோம். ஈஸ்வரா ஈஸ்வரா, யார் அவர் விருந்தாளியா? அவரே வர சொல்லுங்க. வாப்பா பேர சொல்லி ஒரு கட்டு கட்டட்டும். அண்ணே தம்பி அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடு. அதை முதல்ல எடுத்துட்டு போ. வேணாம். என்ன தம்பி நீயும் பிடிவாதம் பண்ற? அண்ணே சாமி இருக்கா இல்லையான்னு தர்க்கம் பண்றது வேற விஷயம். கோயிலோ மசூதியோ உள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டா செருப்பை வெளியே வச்சுட்டு போறதா நியாயம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. தம்பி போனே. ராஜா அந்த 10-11 ஸ்பேனர் எடுத்துட்டு வா. ரொம்ப நன்னா இருக்கே. இது வச்சு ஆளாட்டமான அதிகாரம் தூள் பறக்கிறது. யோ சுந்தரேசா இங்க வா. என்ன? எனக்கு முஸ்தபான்னு முழுசா ஒரு பேர் இருக்கு. உன் சம்சாரத்திட்ட சொல்லு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் என்னமோ ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி அது இதுன்னு கூப்பிட்டு இருக்கு. அது அப்படித்தான். புருஷன் என்னையே சமயத்துல அது அப்படித்தான் கூப்பிடும். நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நல்ல குடுமையா. என்ன கொழுப்பு இருந்தா என் புள்ளை அவனோட அசிஸ்டன்ட் நினைச்சுப்பான். இந்த கூத்த கேட்கலன்னா என்ன? அந்த தண்ட கடங்காரன் நம்ம குழந்தைய ஒரு வழி பண்ணி போடுவான். பாக்கியம், நீ ஏன் அவனை சும்மா சும்மா கடிச்சு கடிச்சு கொட்டின்னு இருக்க? அவன் நம்ம புள்ளைட்ட ரொம்ப வாஞ்சியா இருக்காண்டி. வார்த்தைக்கு வார்த்தை அவன் நம்ம புள்ளைய ராஜா ராஜான்னு கூப்பிடுறான்டி. அது வந்து என் காதுல காஜா காஜான்னு விழுறதேனா? அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா. ஐயோ, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தான் நாயகனே நீயே சொந்தம். அல்லா அல்லா. பாடிட்டான், பாட்டே பாடிட்டான். இதுக்கு மேல என்னன்னா வேணும்? மாமா என்ன ரூமட்டு? எனக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. இவ்வளவுதானே? மோட்டர் சைக்கிள் என்ன ஏரோப்ளேன் நான் கத்துறேன். வந்து ஏறு. வா வா. ஐ நிஜமாவா? ஏறிக்க. பிடிச்சிக்க. பார்த்து. கிளச்சை பிடிச்சி அமுக்கிய. காலத்துக்கு மேல வச்சுக்க. ரெடி போலாமா? பார்த்து. அவ்வளவுதான். சுந்தரேசா உன் மாமனை வந்து பாரு. டாய் என்ன வச்சுக்க வெடி கக்குது. புள்ள பிரமாதமா மோட்டார் சைக்கிள் ஓட்டுறான்டி. சபாஷ்டா. சுந்தரேசா நீ கத்துக்கிறியா? வா. வாப்பா வாப்பா வாப்பா. ஐயோ, என்ன? நேத்தி வரைக்கும் உங்களை அப்பா அப்பான்னு இருந்தா இப்ப வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறானே. நான் அப்பவே சொன்னனே. சுமாரே உனக்கு கமால கண்ணு எல்லாமே தப்பா தெரியுது. உள்ள வா. நீ ஓட்டுறக்கண்ணா வாடி. நம்ம போலாம் வா. திருப்பு திருப்பு திருப்பு. பார்த்து வா பார்த்து வா. மெல்ல பிரேக் கொடு பிரேக் கொடு. நிறுத்து. அவ்வளவுதான். வந்துட்டான் தண்டக்கணக்காரன். அடேங்க அப்பா, நம்ம ராஜா ஒரே நல்ல பைக் சூப்பரா ஓட்ட கத்துக்கிட்டான். பார்த்தேனே, அவன் என் புள்ள. தாயே ஒரு டம்ளர் காப்பி கொடு, நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன். காபி என்னமா அதிகாரம் பண்றான்? காபி கிடையாது. போடி. இத பாருங்க, குதிரை ஆட்டம் 6 வளர்ந்திருக்கே, அது கொஞ்சமாவது புத்தி வேண்டாம். காபி டம்ளரை சீப்பி எச்ச பண்ணி வாயில வச்சு குடிக்க கூடாது, தூக்கி தான் குடிக்கணும்னு. சமயத்துல டம்ளரே தெரியுது இல்லன்னா தொண்டை வரைக்கும் இறக்கி போடுறான். ஐயோ, அவன் கேட்டு தொலைச்சிட்டான். எனக்காக போடி. இது பாருங்க, இன்னைக்கு அவன் டம்ளரை தூக்கி காபி குடிக்கலன்னா நாளையில இருந்து அவனுக்கு காபி கிடையாதா? உங்களுக்கு காபி கிடையாது. ஐயோ, டீயே குடிச்சு வளர்ந்தவன், ஆனா இப்ப அம்மாவோட காப்பிக்கு அடிமையாயிட்டேன். ஒரு நாளைக்கு 10 டம்ளர் காப்பி அடிக்கிறேன்னா பாத்துக்கேன். நீ இந்த ரேட்ல போனா அவ என்ன அடிக்க போறான். காபி. முஸ்தபா காஃபி. முஸ்தபா என்ன காபி சூடா இருக்க போறது? இல்ல சூடு சரியா இருக்கு. முஸ்தபா என்னையா? காஃபி ஸ்பெஷல் காஃபி. அதான் ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். முஸ்தபா. ஐயா ராஜா அத கொண்டா. நான் எச்ச பண்ணி குடிக்கிறது அம்மாவுக்கும் பிடிக்கல. பிறவில இருந்தே தூக்கி குடிச்சு நானும் பழகல. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஒரு சாதாரண ஸ்ட்ரா மசூதி கோவில் பிரச்சனையா தீர்த்துருச்சு பத்தியா? நம்ம மனசு சரியா இருந்தா போதும், மத்தியசம் பண்றதுக்கு ஆளும் தேவையில்லை, மத்தியிலையும் குழப்பம் இல்லை. ராஜா இங்க வா. அம்மா, நம்ம ராஜா என்னைக்குமே ராஜா தான், காஜா இல்ல. போதுமா?